ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மந்த்லி ஸ்ப்ரெட் மாதிரி ரெடி பண்ண போறோம். 1 மந்த்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் மந்த்லி கேலண்டர் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ கேலண்டர் பார்த்து நீங்க வந்து டேட்ஸ் அண்ட் டே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் குட்டி குட்டியா எழுதுற மாதிரி பாக்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஷியஸா வந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லா பாக்ஸ் வந்து போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டேட் குள்ளேயுமே வந்து அன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் வந்து எடுக்க போறோம் அப்படிங்கறது எழுத போறேன். இப்படி எழுதுறதுனால நமக்கு ரொம்பவே கிளியரா இருக்கும் அன்னைக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறது. இதுவுமே வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னா நீங்க அந்த மாதிரி படிக்கலாம். இல்ல ஒரு நாள்ல வந்து 2 சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க படிக்கலாம். ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சப்ஜெக்ட் நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் 2க்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு 3-4 சப்ஜெக்ட் நீங்க ஒரே நாள்ல படிக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து மைண்ட்ல வந்து உங்களுக்கு ஏறாது, உங்களுக்கு வந்து சரியா கான்சென்ட்ரேஷன் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்க எடுத்து படிக்கலாம். ஸோ அது வந்து ரிசர்ச் பிரகாரம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். ஸோ நீங்களுமே வந்து அதே மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 சப்ஜெக்டை நம்ம எப்படி சூஸ் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேங்கிங் பண்ணோம் இல்லைங்களா, கஷ்டமானது ஒண்ணு ஈஸியானது ஒண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த ரேங்கிங் பிரகாரம் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 அந்த மாதிரி சொல்லிட்டு எழுதிட்டு இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமானது, அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் லாஸ்ட்ல இருக்கிறதையும் ஒன்னா சேர்த்து அது ஒரு செட்டா வந்து வச்சுக்கோங்க. அது வந்து செட் 1. அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு அண்ட் படிக்கிறதுக்கு ஒரே நாள்ல. அதனாலதான் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆயிடும். ஸோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்க. ஸோ ஒரு டேட் கிட்டேயும் வந்து 2 சப்ஜெக்டோட நேம்ஸ் வந்து எழுதிக்கோங்க அன்னைக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணா இது வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன் அண்ட் சாட்டர்டே வந்து ரிவிஷன் போட்டிருக்கேன், சண்டே வந்து பிரேக். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து என்ன படிக்கிறோமோ அதை வந்து ரிவைஸ் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேயோட வேலை. அண்ட் சண்டே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, பிரேக். இது பர்சனலா எனக்கு ஒர்க் ஆகுற பிளான். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ சாட்டர்டே வந்து நம்ம ரிவிஷனுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம 5 days கண்டினியூஸா படிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம ரிவிஷன் பண்றதுக்கும் அண்ட் ஒரு வீக்லி ரிவ்யூ மாதிரி இருக்கிறதுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ரிவிஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்க என்ன படிச்சீங்க, இன்னும் என்ன படிக்கணும், அதுல வந்து என்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கு, இன்னும் என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்சைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் சண்டே வந்து எதுக்கு பிரேக் விட்டுருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா வந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மைண்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும். நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்கு வந்து பிரேக் தேவை. அப்பதான் வந்து திரும்ப நம்ம வரும்போது இன்னுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அதனால சண்டே பிரேக் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா மந்த் ஃபுல்லா வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஸ்ப்ரெட் மாதிரி பண்ணிடலாம். அதாவது இது வந்து வீக்லி பிளஸ் டெய்லி அந்த மாதிரி வரும்.